ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ரன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது காமர்ஸ் தமிழ் மீடியத்துக்காக நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். சரியா, இந்த வீடியோவில் வந்து அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மூணுமே நமக்கு வந்து பெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா எடுத்து உங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். சரியா, அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாப்டர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1 வந்து மேலாண்மை தத்துவங்கள் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. இந்த மேலாண்மை என்றால் என்ன, மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக, அதுக்கப்புறம் அதிகாரம் என்பதன் பொருள் தருக, மேலாண்மை வரை விளக்கணம் தருக, அதுக்கப்புறம் டெய்லர் மேலாண்மையின் தத்துவங்கள் யாவை, நவீன மேலாண்மையின் கோட்பாடுகள் விவரி, ஏதேனும் 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதில் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, இப்போ லெசன் 1 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, அப்போ ஃபஸ்ட்டு இந்த 5 கொஸ்டினை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை நீங்கள் படிங்க. சரியா, அப்போ நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 5 கொஸ்டினை 6 கொஸ்டினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டினை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இப்போ செகண்ட் யூனிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது திட்டமிடுதல் என்றால் என்ன, செயல் ஊக்கம் அளித்தல் என்பதன் பொருள் தருக, பணி அமர்த்தலின் முக்கியத்துவம் பற்றி கூறுக, மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. சரியா, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். 4 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி யூனிட் நம்பர் 3 எடுத்துட்டிங்க அப்படின்னா, விதிவிலக்கு மேலாண்மையின் பொருள் எடுத்து கூறுக. சரியா, அதுக்கப்புறம் முக்கிய முடிவு பகுதிகள் என்றால் என்ன, அதுக்கப்புறம் குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகள் தருக, குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் யாவை, ஏதேனும் 5ஐ விவரி. சரியா, அதுக்கப்புறம் விதிவிலக்கு மேலாண்மையின் குறைபாடுகளை பற்றி விவரி. இதில் 5 கொஸ்டின் இருக்குது. சரியா, அதே மாதிரி யூனிட் 4 எடுத்துட்டீங்க அப்படின்னா, உடனடி சந்தை என்றால் என்ன, கடன் சந்தை என்றால் என்ன, 2ஆம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக, முதல் நிலை சந்தை மற்றும் 2ஆம் நிலை சந்தைக்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்குக, ஏதேனும் 5 விளக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிதி சந்தையின் பங்கினை விவரிக்கவும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரி, இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் மூலதன சந்தை, மூலதன சந்தை என்றால் என்ன. சரியா, அதுக்கப்புறம் ODGI. சரியா, சிறுகுறிப்பு வரைக, மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார், மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்னென்ன என்பதை விளக்குக, ஏதேனும் 3 விளக்க சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகளை விளக்குக, மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விளக்குக. சரியா, அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் இந்த மாதிரி 23 யூனிட்டுக்குமே நம்ம என்னாச்சு பார்த்தோம் உங்களுக்காக எடுத்து சூப்பராக இந்த PDF ஃபைலில் கொடுத்துருக்கோம். சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு தனித்தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள், மற்ற கொஸ்டின்ஸுக்கு போகலாம். இதோட PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த PDF ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.